ஒரு மாசத்துக்கு முன்னாடி 25,000 லைஃப் டைம் வாடகையே கட்டாம சொந்த கடை பாத்தீங்கன்னா வந்து நம்ம தலைவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான்னு நம்ம சொன்னாங்க. மேனுஃபேக்சர் யூனிட்டுங்க வந்து லேசர் கட்டிங் நம்ம யூஸ் பண்ற ஓகே என்டையர் ஷீட் மெட்டலுமே இதுல தான் கட் ஆகி வருங்க. ஒன்ஸ் ஒரு டிசைன் போட்டு இதுல ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே இது அந்த டிசைனுக்காக ரொம்ப ப்ரைசைஸா வெட்டி கொடுக்கும். அப்புறம் இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கட்டிங் இதுல இருக்கிறத இந்த மாதிரி தான் அது கட் ஆகி வருங்க. அதுக்கப்புறம் பெண்டிங் போவோம் நம்ம. ஓ இது பெண்ட் பண்றது. ஆமா, இது சிஎன்சி பெண்டிங் மிஷினுங்க. இதுதான் நம்மளோட சிக்னேச்சருங்க. 25,000 எல்லா வீடியோஸ்லயும் பார்த்துட்டு இருக்கிறது. இது சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. அந்த பெயிண்ட் கொண்டு அந்த ஒரு குவாலிட்டியான பெயிண்ட் கொடுத்து எவ்ரி டைம் நம்ம அந்த கஸ்டமைசேஷன் சொல்றோம். ஓகே அது இதுதாங்க பிரதர். இந்த டோர்ஸ் எல்லாம் கூட வந்து அது எப்பவும் போல ஹைட்ராலிக்ஸ் தான். அது கேஸ் பம்ப். இது வந்து இப்படி ஓபன் பண்றோம், திறந்து விட்டீங்கன்னா அதுவே வந்துக்கும். எடுத்து விட்டோம்னா அதுவே ஓபன் போய் ஆயிருக்கு. உள்ளே வந்து உங்களுக்கு ஃபேன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு சுவிட்சஸ்ல இருந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி நம்ம இப்போ ஏதாவது டாடா ஏசி வச்சிருக்கோம், அதுக்கு மேல வந்து நம்ம செட் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். அது நடந்துட்டு தானே இருக்குங்க. ஒரு ரீவருக்கு மேல நடந்துட்டு இங்கீங்களா? ஆமாங்க. சோ அங்க பாத்தீங்கன்னா ஒரு பிக்கப் இருக்கு. அந்த பிக்கப்லயும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி 25,000 லைஃப் டைம் வாடகையே கட்டாம சொந்த கடை பாத்தீங்கன்னா வந்து நம்ம தலைவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான்னு நம்ம சொன்னாங்க. ஸோ எவ்வளோ என்கொயரி வந்து இங்கே பாருங்க, அதோட அவுட்புட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, கேரளா நார்த் சைடு இருந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெலிவரிக்கு அடுத்தடுத்து ரெடி ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ரெடி ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் 99% வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் சின்ன வேலைகள் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நாளைக்கு டெலிவரி பண்ணிடுவேன். ஆமாம், நாளைக்கு நைட்லோட. ஸோ ஜஸ்ட் இப்போ தான் கஸ்டமர் வந்து வந்தாங்க. ஸோ பின்னாடி இருக்காங்க, நம்ம ரிவ்யூ கேட்டுடலாம். ஸோ 25,000 இருந்தால் போதும் உங்களுக்கு கியாஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ 25,000 இருந்து உங்களுக்கு 1 லட்சம், 1.5 லட்சம், 2.5 லட்சம் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய மாடல்ஸ் இருக்கு. எப்படியெல்லாம் இவங்க ரெடி பண்ணி கொடுக்கான்றத பார்த்துடலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணா இன்ஜினியரிங் சொல்லி நம்ம கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா வந்து லொக்கேட் ஆயிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கம்பெனியோட அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் எப்படி இவங்க ரெடி பண்றாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்றதை கேட்டலாம். நாங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணோம், நிறையா செக் பண்ணோம். ஸோ இங்கே கொஞ்சம் பெஸ்ட்டாக ப்ரைஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தர மாதிரி இருந்தது. ஓகே ஓகே, நாங்கள் நிறைய இடத்துல என்கொயரி பண்ணிட்டு இங்கே சார்கிட்ட வந்தோம், எங்களுடைய இன்புட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணோம். ஓகே ஓகே, ஸோ ரிசல்ட் நல்லா இருக்கு. ஸோ இன்னும் பேண்ட் போட வேண்டியது இருக்கு. ஸோ ஃபினிஷிங் பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சரிங்க. என்ன உங்க கடையை பத்தி சொல்லிருக்கோம். ஆமாம், நாங்கள் வந்துட்டு கனல் கஃபே, நாங்கள் சேலம் டு சென்னை ஹைவேல இருக்கோம். ஓகே நாங்கள் வந்து மெயினாக டெசர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி, பிளாண்டீஸ், அப்புறம் ட்ரெஸ்லிச்சஸ், இப்போ வேஃபிள்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இதுதான் பிளான் பண்ண போகிறோம். பிரதர், நம்ம உண்மையிலேயே வந்து 25,000 இருந்து கேஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோமா? நம்மளோட டே டு டே அப்டேட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே அந்த வண்டியை காட்டிட்டு தான் இருக்கோம். இந்த வீடியோலயும் அந்த வண்டியை காட்டிடுவோம். பின்னாடியே இருக்கு, நாங்க காமிக்கிறோம். ஆமாங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, அது எப்படிப்பா 25,000 வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இல்ல, அதை விட சீப்பரா கூட இருக்குன்றது. நம்ம கிட்ட 18,000 இருந்தே இருக்கு. ஓகே. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் ரெப்யூட்டடா இருக்காது. அதெல்லாம் நார்மல் தள்ளு வண்டி மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் பிரீமியமா இருக்கும். அதனால இதை எப்பவுமே வண்டியில காட்டுறோம். லோ பட்ஜெட்ல நிஜமாவே கேட்டு வர்றவங்களுக்கு நம்ம அந்த வண்டி செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். கடைக்கும் இந்த மாதிரி கேஸ்க்கும் என்ன வித்தியாசம்? பேசிக் டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ காசு இருக்கிறவங்க ஒரு 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து மாசம் 25,000 வாடகை கட்டி அவங்களால அந்த கடையை அஃபோர்ட் பண்ணி, அப்படியே அவங்க அஃபோர்ட் பண்ணா கூட அந்த 25,000 கரண்ட் பில் ஒரு 10,000 கணக்கு பார்த்தா 35,000. அது போக ஓவர் ஹெட்ஸ், அது இது வாடகை, சம்பளம், அது இதெல்லாம் போடும்போது நம்மளுக்கு 1 லட்ச ரூபா கணக்கு வந்துருங்க. இது அந்த ஓவர் ஹெட்ஸ் அமௌண்ட் அந்த ஒரு மாசம் செலவு கணக்கை கொண்டு வந்து இந்த கடையில போட்டாங்க அப்படின்னா இது ஒரு ரூம். இந்த இந்த இதுல வந்து நம்ம ரோட்ல நிறுத்திக்கலாம், இல்ல ஏதாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வாசல்ல, நம்ம மெயின் ரோட் ஃபேசிங்ல இருக்குன்னா நம்ம வீட்டு வாசல்லையே எங்க வேணுமோ அங்க இதை வச்சுக்கலாம். வேண்டாம்னா நவுத்திக்கலாம். ஒரு ஏதாவது ஒரு இடையூறு இருக்குன்னா வேற இடத்துக்கு கொண்டு போய்க்கலாம். அந்த மாதிரி போர்ட்டபிலிட்டி எங்க வேணாலும் நீங்க கொண்டு போய்க்கலாம். பேசிக் அந்த கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் வைஸ் அந்த அட்வான்ஸ் கொடுக்குற காசு கூட இல்ல. ஒரு மாசம் எக்ஸ்பென்ஸோட வாடகை பிளஸ் எக்ஸ்பென்ஸோட காசுல இந்த கடையை வாங்கி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்டா போட்டுடலாம். கண்டிப்பா இது பேசிக் டிஃபரன்ஸ். ஸோ ரெண்டாவது என்னன்னா, இப்போ ஒரு ரோட்ல போறோம் அப்படின்றப்போ வந்து என்னன்னா, நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி கியாஸ்க்ல தான் நிறைய பிசினஸ், ஷவர்மா ஆகட்டும், இந்த ஸ்ட்ரீட்ல சின்ன சின்ன பிசினஸ் கூட இப்போ வந்து இந்த மெத்தடுக்கு வந்துட்டாங்க.
ஏன்னா இப்போ போற போக்குல அப்படியே வந்து ரோட்ல பைக்கை நிப்பாட்டி அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டே பிரதர் இருக்காங்க. இன்னைக்கு வந்து எல்லாருமே முதலாளி ஆகணும்னு ஆசைப்படுறோம். ம், ம். வாழ்க்கையோட அடுத்த கட்டம் என்ன? ஒரு ம். தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. கண்டிப்பா. அப்போ ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய கட்டாயம் அது ஓடிரும், கட்டாயம் சக்சஸ் பண்ணிடலாம் ம், அப்படின்னு நம்பிக்கையா உள்ள இறங்கக்கூடிய தொழில் வந்து ஃபுட் ஃபுட் இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரி. அதுல ஒரு அடித்தட்டு மக்களும் வந்து நம்ம ஒரு முதலாளி ஆகலாம் அப்படின்னா இது ஒரு நல்ல உதாரணம் brother. ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபினிஷ் ஆனதை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டெலிவரிக்கு ரெடியா இருக்கு. நான் ரெடியா இருக்கேன் brother. ஸோ இதே நீங்க ஒரு சாம்பிளாவே பார்க்கலாங்க. பாருங்க, ஒரு ஷாப்புக்கு கூட வந்து இந்த அளவுக்கு எலிவேஷன் டிசைன்ஸ் எல்லாம் வருமான்னு தெரியல. இல்ல நீங்க அதோட பெரிய சூப்பராவே ரெடி ஷாப்ல பண்ணிருக்கீங்க. பெரிய ஷாப்ல சின்னதா இந்த மாதிரி சின்னதா எலிவேஷன் பண்ணீங்கன்னா எடுத்து காட்டாது. கண்டிப்பா நம்மளுக்கு கடை சின்னதா காம்பாக்டா இருக்கறனால இதுல நீங்க மீடியமா பண்ணாலும் அது பெருசா எடுத்து காட்டும். பெருசா இருக்கும். நல்லா இருக்கு, லுக்கா இருக்கு. நம்ம இப்போ ரோட்ல போறோம் அப்படின்னாலும் எவ்வளவு லாங்ல இருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு கடை ஒரு அட்ராக்டிவா இருக்கு. அந்த மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வந்து ஈவினிங்க்கு மேலதான், அதாவது ஒரு 3 o'clock 4 o'clock ஸ்டார்ட் பண்றோம்னா லைட் போட்டோம்னா உங்களுக்கு ஒரு 10, 11, சில இடத்துல 12 o'clock வரைக்கும் கூட ரன் பண்றாங்க. ஸோ அப்படின்றப்ப இந்த லைட்டே நல்லா வந்து எடுத்து கொடுக்கும். நம்மளோட பேசிக் கான்செப்டே அதுதாங்க. ஒரு நம்ம செய்யறது தள்ளு வண்டி தான், இந்த பெட்டி கடை தான். ஆனா அந்த தோற்றத்துல இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரணும் அப்படின்னா இந்த கடை வந்து அவுட்லுக் பிரம்மாண்டமா இருந்தா மட்டும்தான் அது சாத்தியம். நம்ம அதுக்குரிய வேலைப்பாடுகள் தான் பண்ணிட்டு இருக்கோம். நார்மலா நம்மளும் சீப்பா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 30,000க்கு 40,000க்கு ஒரு தள்ளுவண்டி, பெரிய சைஸ் தள்ளுவண்டி கொடுத்தோம், அது கணக்கு பண்ணோம் அப்படின்னா அது வந்து எல்லாத்துனாலையும் யங்ஸ்டர்ஸ்னாலேயோ இல்ல வந்து ஒரு ஒரு காலேஜ் போற ஒரு தங்கச்சிங்கனாலேயோ வந்துட்டு அது அவ்வளவு சிறப்பா இது பண்ண முடியாது. இந்த மாதிரி கான்செப்ட்ங்கும் போது யார் வேணாலும் வயசானவங்க கான்ஃபிடன்ட் வரும். முதல்ல வந்து நம்ம ஒரு பிரீமியமான கடை வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட் வரும். செகண்ட் என்ன, தள்ளுவண்டி கடையில பாத்தீங்கன்னா வந்து இப்ப தோசை இதெல்லாம் நானே சாப்பிட்டுருக்கேன். தள்ளுவண்டி கடையில அது டேஸ்டாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆனா என்னன்னா அதோட அவுட்புட் தான் அந்த தள்ளுவண்டி கடை அப்படின்றப்ப வந்து சில பேர் ஸ்கிப் பண்றாங்க. பட் இந்த மாதிரி கியாஸ்ல இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது என்னன்னா ஒரு கார்ல போறவங்க, ஆடி கார்ல போறவங்க கூட ஓரமா நின்னு என்னன்னா கொஞ்சம் ஹைஜீனிக்கா இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு வந்துடுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் கரெக்ட் தான். இல்ல உண்மைதான். சோ அப்போ எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு தள்ளுவண்டி வச்சிருக்கீங்க, ஒரு 20,000 வருதுன்னா ஒரு ஜஸ்ட் வந்து 5,000 இருந்து ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா போடும்போது ஓரளவுக்கு நீட்டான ஒரு ஷாப்பாவே உங்களுக்கு வந்து அதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதான் நான் சொல்ல வரேன். கண்டிப்பா. அடுத்த ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பண்ணி அப்டேட்ல இருக்கீங்க. சோ இப்போ இந்த லைட் எல்லாம் எவ்வளவு நேரம் சார்ஜ் நிக்கும்? நம்ம இந்த கனல் கஃபே கிளையண்டோட பவர் சோர்ஸ் வந்து அவங்க ஒரு கடை முன்னாடி வைக்க போறாங்க. அதனால ஏசி கரண்ட் தான். பில்டிங்ல இருந்து கரண்ட் வருது, அதுக்குரிய ப்ரொவிஷன் பண்ணிருக்கோம். இல்ல ரோட் சைட்ல போட போறாங்க அப்படின்னா அவங்க ஒரு பேட்டரியோ இன்வெர்டரோ இல்லைன்னா ஒரு பேட்டரியும் சார்ஜரோ வாங்கி உள்ள வச்சுட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ பவர் கிடைக்கும். அப்புறம் மறுநாள் வீட்டுக்கு போயிட்டு சார்ஜ் போட்டு மறுபடியும் அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை டைனிங்கா போட்டுக்கலாம், சாப்பிடுற மாதிரியும் இதை ப்ரிப்பேர் பண்றதுக்காக இதை வந்து வெளியே போட்டுக்கலாம். மல்டிபர்பஸ். இது இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லைங்க பிரதர். இந்த மொபைல் கேஸ், மொபைல் ஆக்சசரிஸ், அப்புறம் வந்து பொக்கே ஷாப்பு, ஃபேன்சி ஷாப்பு, ஸ்டேஷனரி, இந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் கூட எல்லாத்துக்குமே வாங்கிட்டு போறாங்க. ஆமா, ஓகே நல்லா இருக்குங்க. உள்ளே வந்து உங்களுக்கு ஃபேன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி உங்களுக்கு சுவிட்சஸ்ல இருந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எப்படிங்க இதுல துரு பிடிக்குமா வெளியில வைக்கும்போது? பர்டிகுலர்லி இந்த கார்ட் பாத்தீங்க அப்படின்னா அவுட்டர் லேயர் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டு ஏசிபி அலுமினியம் கம்போசிட் பேனல்ல பண்ணிருக்கோம். ஓகே, அது என்ன கலர் கேக்குறாங்களோ அந்த கலருக்காக நம்ம அந்த பேனல் போட்டு கொடுத்தோம். எல்லாமே இந்த ஸ்டிக்கர் பிரிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த கலர் இருக்கும். அப்புறம் இது வந்து வால் கிளாட் ஷீட்டுங்க, ஜிஐ ஓடது. ஓகே, துரு பிடிக்காது. இது ரெண்டுமே துரு பிடிக்காது. ஆனா அவங்களோட பர்பஸ் சொல்லும் போது நான் அவங்களுக்கு எந்த மெட்டீரியல், நம்ம கிட்ட ஒரு 3-4-5 மெட்டீரியல் பக்கமா இருக்குங்க. அவங்களோட பர்பஸ் சொன்னாங்க அப்படின்னா அந்த பர்பஸ்க்கு எந்த மெட்டீரியல் போலாம், அதோட காஸ்ட் என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லிடுவோம். ஆமாங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் ஷாப் வந்துட்டு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு தோசை கிடைக்கும், ஒரு டிஃபன் கிடைக்கும் செட் ஆகாது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா போகணும், இல்லைன்னா இதுலயே சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும். அதெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நான் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் கொடுத்துருவேன். ஸோ இப்போ பின்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்களா பிரதர்? இது வந்து இதே மாதிரி கியாஸ்க் தான், ஆனா வந்துட்டு பெரிய சைஸ், ஃபுல்லா எம்எஸ்ங்க, 8x5 சைஸ். எப்படி ஏதோ வண்டிக்கு மேல வைக்க போறீங்களா இல்ல கீழே வைக்கிறதா? இல்ல கீழே வைக்கிறது தான். முன்னாடி இது திருப்பி வச்சிருக்கு. இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் என்ட்ரன்ஸ் அந்த சைடு இருக்கா? ஆமா, ஓகே. அப்புறம் அதே மாதிரி நம்ம இப்போ ஏதாவது டாடா ஏசி வச்சிருக்கோம், அதுக்கு மேல வந்து நம்ம செட் பண்ணோம் அப்படினாலும் பண்ணிக்கலாம். அது நடந்துகிட்டு தானே இருக்குங்க. ஒரு ரீவர்க் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இங்கங்களா? ஆமாங்க. சோ அங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிக்கப் இருக்கு. அந்த பிக்கப்லயும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்குறாங்க. பாத்தீங்களா, நீங்க வண்டியை கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும்,
இந்த மாதிரி வந்து பக்காவா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ உள்ளே வந்து ஃபுட் வைக்கிறதாகட்டும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா இது வந்து 8க்கு 5 நீங்க நம்ம அவரு கனல் கஃபே வந்துட்டு 7/4ங்க 7 அடி நீளம் 4 அடி அகலம். ஓகே. இது வந்துட்டு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது டிஃபன் கடை. 8 அடி நீளம் 5 அடி அகலம். ஓகே. இதுவும் அதை காட்டிலும் இது ஒரு 20,000 மாதிரி பிளஸ் வரும் பிரதர். 75 இது 95,000 வரும். பேசிக் காஸ்ட் சொல்றேன், ரூமோட காஸ்ட் மட்டும் நான் சொல்றேங்க. அப்புறம் இது அதுலயே சின்ன சைஸுங்க. இது உள்ளதுலயே லீஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல். நம்ம நார்மல் ரூஃபிங் ஷீட்லயே வந்துட்டு பிளைனா கிரஸ்ட் இல்லாம ஜிஐ ஷீட்டுங்க. கொஞ்சம் லொடலொடன் சவுண்ட் இருக்கும். ஆனா ஓகே தான். நம்ம ஒரு கடை போடணுமே அப்படிங்கிற போது பட்ஜெட் ஓரியன்டட் அப்படிங்கும்போது என்ன பட்ஜெட் வந்துச்சுங்க? 55,000 ரூம் மட்டும். ஓகே ஓகே. சோ இதுல வந்து எக்ஸ்ட்ரா நம்ம என்னென்ன கேக்குறோமோ அது அடிஷனலா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10,000 வீடோ ஒரு ஷாப்போ நம்ம கட்டறோம்னா நம்ம என்னென்ன தேவைப்படுதுன்னு நம்ம எக்ஸ்ட்ரா சொல்ல போறோமோ அந்த காஸ்ட் வருதுங்களா. இப்ப லைட் போடணும், ஃபேன் போடணும், சோ இந்த மாதிரி டைல்ஸ் போடணும் அப்படின்ற மாதிரி தான். இதுக்கும் நம்ம என்னென்ன கேக்குறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து வர்றது. ஆமா அது அதெல்லாம் ஓவராலா குட்டி கழிச்சு பார்க்கும்போது ஒரு 10 to 20,000 பேசிக் நீட்ஸ் வரும்போது உள்ளுக்குள்ள டேபிள், லைட்டு, ஃபேனு, ஒரு போர்டு, கொஞ்சம் ஸ்டிக்கரிங் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது ஒரு 10 to 20,000. இல்ல நல்லா கிராண்டா கேக்குறாங்கன்னா மைட் பி ஒரு 30,000 ரூபாய் கூட வரும். இல்லங்க வயசான பாட்டிக்கு பாத்தீங்கன்னா வந்து லைட்டா பவுடர் அடிச்சு நம்ம அப்படியே ரீல்ஸுக்கு தவிர ரெடி பண்றப்ப எப்படி நம்மளே மாறி 30 வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதாயிடுறோம்ல. அதேதான் பாத்தீங்கன்னா வந்து இருக்காங்க ஒரு 50 வயசுல இருக்காங்க அப்படின்றப்போ அப்படியே லைட்டா பட்டி டிங்கரிங் பார்த்து ஸ்டிக்கரிங் எல்லாம் மேக்கப் பண்ணிட்டோம்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா லுக்கா மாறிடும். சரிங்களா, இதுதான் விஷயம். சோ ரொம்ப சிம்பிளா சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸாம்பிள். ஓகே. சோ இது பட்ஜெட்டுங்க. இதுதான் நம்மளோட சிக்னேச்சருங்க. 25,000 எல்லா வீடியோஸ்லயும் பாத்துட்டு இருக்கிறது. கீழ வீல் வச்சுக்கலாம். ஆமா இதுல வீல் வரும். டைம் இல்லாதனால இப்ப மாட்டலைங்க. இது இப்ப டிஸ்பேட்ச் கிடையாது. ஓகே ஓகே. பவுடர் கோட்டிங் முடிச்சு அப்படியே வந்து எப்பவுமே வச்சிருக்கோம். இது எப்பவும் போலதான் நம்ம ஃபுல் எம்எஸ் பாடிங்க. கொஞ்சம் ஹெவியா இருக்கும். டாப் டு பாட்டம் எம்எஸ்ங்க. கீழே வந்து கேஸ்டர் வீல்ஸ் கொடுத்துரும். 4-5 கேஸ்டர் வீல்ஸ். அப்புறம் இதுக்கு டோர்ஸ் வேணா டோர் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் உள்ள அடுப்பு வேணா அடுப்பு வச்சுக்கலாம். ஃப்ரையர் வேணா ஃப்ரையர். இது 25,000 என்னென்ன வருது இதுல? சேம் ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் வித் வீலுங்க. வீல் இதுல எக்ஸ்ட்ரா வீல் மட்டும் வரும். 4 வீல் மட்டும் வரும். இந்த செட்டப்ல நம்ம எடுக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து வீலோட 25,000. இப்ப இதுல எக்ஸ்ட்ரா அந்த ஸ்டிக்கரிங் பண்றது ஏதாவது லைட் வேணும்ன்றப்போ 12,500 ரூபாய் கூடுதலா வருங்க எக்ஸ்ட்ரா. ஆமா இந்த ஸ்டிக்கரிங், சைன் போர்டு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ், லைட்டிங்ஸ் இது எல்லாம் சேர்த்து ஒரு 12,500 ரூபாய் ஆவரேஜா வரும். இதோட சைஸுங்க 4க்கு 2. ஆமா இதுலயே நீங்க க்ளோசிங்ஸ் டோர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 12,000 மாதிரி கூடுதலா வரும். ஓவராலா இந்த வண்டி அந்த மாதிரி நல்லா கிராண்டா எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 மாதிரி வரும். இல்ல அதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க, வண்டியை கொடுங்க அப்புறம் சம்பாதிச்சுட்டு காசு இருக்கும் போது பண்ணிக்கிறேன் அப்படின்னா வண்டியை மட்டும் 25,000 கொடுத்து எடுத்து போய்க்கலாம். டாக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மட்டும் கூடுதலா வருங்க. ஸோ இப்பயுமே லைட்ஸ் இதெல்லாம் கூட வந்து எல்லாருமே பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு பேட்டரி ஒன்று வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிப் லைட் அது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க பண்ணிக்கலாம். பண்ணலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எண்ட்ல பண்ணும்போது இப்ப அவங்க எல்லாம் வந்து இந்த பைப்ல ஓட்டை போட்டு இந்த ஓட்டை வழியா ஒயர் எடுத்துட்டு போய் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆமா மேலாக எல்லாமே டேக் அடிச்சு விட்டுருவாங்க. அந்த ஃபினிஷிங் இருக்காது. இங்க நம்ம ரெகுலரா இந்த வண்டிக்கு வேலை செஞ்சு பேஸ்ல இருந்தே பண்ணும்போது அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாம் கொடுத்து பக்காவா வந்து பேட்டரி மாட்டுறாங்கன்னா அந்த பேட்டரி கிளிப்பு முத கொண்டு கொடுத்துருவோம். ஏசினா ஏசிக்கு டிரைவ் அது இது என்னென்ன வரணுமோ அது எல்லாமே நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். அப்புறம் நம்ம ரொட்டீனா யூஸ் பண்றதுனால எது பெட்டர் குவாலிட்டின்னு நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பா. சூப்பர் சூப்பர். ஸோ இது பாருங்களேன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இது எல்லாமே ஸ்டிக்கர் தான். ஸ்டிக்கர் தாங்க. ஸ்டிக்கர் பாக்குறதுக்கு ஒரு பிரிக் மாதிரியே இருக்கு. அப்படியே உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. வேலையும் கொடுத்துருக்காங்க. இது இதுவும் செமி ஃபினிஷ்டு தான், இன்னும் ஃபினிஷ் ஆகலைங்க. ஓகே. என்ன இது வந்து பாப்கார்னும் அப்புறம் வந்து ஸ்வீட் கார்னும் போட போறாங்க. இவங்க இந்த மெரின் அப்படிங்கறவங்க வந்து திருச்சியில ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க. அவங்களோட சூப்பர் மார்க்கெட் வாசல்ல இந்த காருக்கு போட போறாங்க. ஓகே ஓகே ஓகே. நல்லா இருக்குங்க. நீட். இதுக்குமே ஸ்ட்ரிப் லைட் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல ப்ரொஃபைல் அதே மாதிரி ஃபினிஷிங் வந்து அதே மாதிரி தான் வருங்க. இன்னும் போர்டு வேலை அப்புறம் வந்துட்டு இதுலயும் இன்னும் நிறைய வேலை இருக்கு. மிஷினரிஸ் வைக்கிறது, எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த டோர்ஸ் எல்லாம் கூட வந்து எப்பவும் போல ஹைட்ராலிக்ஸ் தான். கேஸ் பம்ப் இது வந்து இப்படி ஓபன் பண்றோம். திறந்து விட்டீங்கன்னா அதுவே வந்துக்கும். எடுத்து விட்டோம்னா அதுவே ஓபன் ஆயிக்குது. அப்படியே ஸ்டிப்பா நின்னுக்குது. ஆமா நல்லா ஹெவியா இருக்கு. அது உங்களே தூக்கிட்டு போயிரும் போல. அந்த அளவுக்கு ஹெவியா தான் இருக்கு. சோ இது பெருசா இருக்குல்ல பிரதர். இது நம்ம கியாஸ்க்லயே வந்துட்டு 8க்கு 8 சைஸ்ங்க. ஓகே. இது மூவபிள். இதுக்கும் வீல் இருக்கு. கொஞ்சம் முன்னாடி பின்னாடி நவுத்திக்கலாம். ரொம்ப முன்னாடி வந்து நிறைய வீடியோ எடுத்துறோம். ஆனா இவ்ளோ பெருசா நான் பார்த்தேன் இல்ல. இன்னும் பெருசெல்லாம் பண்ணிருக்கோம். ஆமா இப்போ நீங்க வர டைம்க்கு இது இருக்கு. இதுவும் இன்னும் ஃபுல் ஃபினிஷ் ஆகல. ஓகே. இன்னும் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் வர்க் எல்லாம் இருக்கு. இது சில பேர் அந்த இடத்தை வந்து லீஸுக்கு வந்து எடுப்பாங்க. 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி எடுப்பாங்க. சோ அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஷெட் போட்டு என்னதான் வச்சாலும் அது அந்த லுக்கும் இருக்காது. கரெக்ட். பிளஸ் இதை வந்து நம்ம அந்த இடத்துல வைக்கும்போது ஸோ
ஸோ இன்னும் ப்ளஸ் இன்னைக்கு அந்த மாதிரி ஓப்பன் டைனிங் தானே நல்ல மூவ்மெண்ட்டுங்க. சும்மா ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு கான்செப்டை வச்சுட்டு பக்கத்துல ஓப்பன்ல சேர்ஸ் டேபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டாங்கன்னா வர கஸ்டமர்ஸ் உட்காந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த நல்லா பெருசா பண்றோம், இப்போ இந்த இடத்துல வீல் இருக்கனால யாரும் தள்ளிட்டு போயிட மாட்டாங்களா? இல்ல இவ்வளவு பெரிய வெயிட்டை இந்த வீல்னால தள்ளிட்டு போயிட முடியுமான்னு கேட்டா முடியாது. ரோடு கண்டிஷனுக்கெல்லாம் செட் ஆகாது. ஓகே, நம்மளேவும் கொஞ்சம் முன்னாடி நகர்த்திக்கலாம், பின்னாடி நகர்த்திக்கலாம். ஓகே ஓகே. அதே மாதிரி வந்து ஒரே இடத்துல நான் ஃபிக்ஸடா வைக்க போறேன், ஒரு 1 இயர் 2 இயர் வைக்க போறேன் அப்படின்னா அந்த இடத்துல சென்டரிங் மாதிரி வேணா கீழே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த கேஸ்ல நம்ம வீல் கொடுக்காம பைப் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அவங்க அப்படியே கான்கிரீட் பெட் போட்டு உள்ள அப்படியே உட்கார வச்சுக்கலாம். ஆமாங்க. வீல்ஸ் கொடுக்கறது பெட்டர் ஆப்ஷன் எனக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். வீல்ஸ் கொடுக்கலன்னா எனக்கு பெட்டர் தான், எனக்கு காசு மிச்சம் தான். இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக பண்றது. இது சூப்பரா இருக்கேங்க பாக்குறதுக்கு. அந்த பெயிண்ட் கொண்டு அந்த ஒரு குவாலிட்டியான பெயிண்ட் கொடுத்து எவ்ரி டைம் நம்ம அந்த கஸ்டமைசேஷன் சொல்றோம். ஓகே, அது இதுதாங்க பிரதர். இதுவும் செமி ஃபினிஷ்டு தான், இன்னும் கம்ப்ளீட் ஆகல. லாக் இதுக்கெல்லாம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. ஆமா, டிஸ்பேட்ச் டைம்ல அதெல்லாம் பிளான் பண்ணிப்போம். என்ன வைக்க போறாங்க? இது வந்து ஆல்ரெடி அவங்களோட ஒரு கிளாசிக் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுங்க. கொஞ்சம் ஹை கிளாஸ் தான். அந்த கடை வாசல்ல இதை வந்து காஃபி கவுண்டரா போட போறாங்க. சோ ரொம்ப பிரீமியமா தான் கேட்டிருக்காங்க. இந்த பில்லர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு மெனக்கிட்டு இருக்கோம். அந்த ரேடியஸ் எட்ஜ் மோக்கொண்டு வந்து நல்லா கர்வ் கொடுத்து அதுக்கு ஒரு டிசைன் மாதிரி. கலருமே ஸ்பெஷல் கலருங்க, பேஸ்டல் கலர் சொல்லி வாங்குச்சு. இங்கெல்லாம் வந்து நம்ம யூசுவலா போடுற எம்எஸ்சி எஸ்எஸ் போடாம இதுக்கு வந்து கொரியன் டாப்னு சொல்லுவாங்க. ஒரு கிரானைட் மெட்டீரியல். அது இங்க சர்விங் கவுண்டருக்கெல்லாம் போடணுங்க. அப்புறம் இது ஃபுல்லாவே கிளாடிங் தான் பண்ண போறோம். வால் கிளாடிங். நான் உங்களுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் போட்டோ பிங் பண்றேன் அடுத்தடுத்த வீடியோஸ்ல. பயங்கரமா வரும் பிரதர். ரொம்ப எக்ஸிக்யூட்டிவா. இது ஆக்சுவலா எனக்கு பிடிச்சது இந்த பெயிண்டோட கலரும் இந்த எட்ஜோட இந்த நோசிங் இதெல்லாம் ரெண்டுமே ரொம்ப மெனக்கெட்டு இருக்கும். அதுக்கு உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க. மேனுஃபேக்சர் யூனிட்டுங்க இங்க பாருங்க. ஸோ இது வந்து நம்ம அந்த சிஎன்சி கட்டிங் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுதான். இது வந்து லேசர் கட்டிங். நம்ம யூஸ் பண்ற என்டையர் ஷீட் மெட்டலுமே இதுல தான் கட் ஆகி வருங்க. ஒன்ஸ் ஒரு டிசைன் போட்டு இதுல ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது அந்த டிசைனுக்காக ரொம்ப ப்ரைசைஸா வெட்டி கொடுக்கும். நம்ம என்ன ரேடியஸ், என்ன கர்வ், என்ன எட்ஜஸ் வேணும்னாலும் இதுல ஃபீட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கட்டிங் இதுல இருக்கிறத இந்த மாதிரி தான் அது கட் ஆகி வருங்க. அதுக்கப்புறம் பெண்டிங் போவோம் நம்ம. இது பெண்ட் பண்றது. ஆமா, இது சிஎன்சி பெண்டிங் மிஷினுங்க. இங்க பாருங்க, பெண்ட் பண்றது. ஷீட் எல்லாமே இந்த மாதிரி தான் வருதுங்க. இது பிளைனா இப்படி தான் வரும். 8x 4, 8x5, 10x5 இந்த மாதிரி சைஸஸ்ல எல்லாம் வருங்க பிளைனா. இதை நம்ம அந்த மாதிரி துண்டு துண்டா நம்ம டிசைனுக்காக வெட்டி, நம்ம கார்ட்டுக்காக வெட்டி அதுக்கப்புறம் இப்படி வளைச்சிட்டு அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபைனலாக நம்ம கம்பெனி ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு போவாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இப்போ ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வந்து நான் வந்து ஒரு ஸ்டால் மாதிரி தேடிட்டு இருக்கிறேன், இல்லை ஒரு வண்டி வச்சுருக்கேன், அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் மேலே வந்து ரெடி பண்ணணும், ஒரு ஃபுட் கார்ட் மாதிரி வேணும், கேஸ் மாதிரி வேணும் அப்படின்னிங்கன்னா தாராளமாக வந்து நம்ம பிரதரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டெய்லியுமே வீட்டுக்கு தள்ளிட்டு போகிற மாதிரி வேணும். ஜஸ்ட் எனக்கு ஒரு 2 தடவை தள்ளி இருக்குது, 2 தடவை தள்ளி இந்த சைடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் நான் போட்டு பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ சின்ன வீல் வந்து இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு டயர் மாதிரி வேணாலும் நீங்கள் போட்டு கொடுத்துட்றீங்கல்ல. ஸோ ஒரு அளவுக்கு டயர் மாதிரி வேணாலும் பண்ணி கொடுத்துட்றாங்க. சரிங்களா? மிஸ் பண்ணாமல் டிஸ்பிளே நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் இந்த கம்பெனியோட அட்ரஸ், நம்பர், லொக்கேஷன்லாம் கொடுத்துருக்கு, செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னுடைய இப்போ நான் தமிழ்வாகர். பாய்.